Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 537 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த வேண்டர்டக்கன் அவன் மாட்டுக்கு கெக்கப்பக்கான்னு இழுச்சுக்கிட்டே போறான். ஷிரோஷிய பார்க்க போறான்னு சந்தோஷம். எங்க இருக்கமா எங்க இருக்க, உன்னை தேடி நான் வந்துகிட்டே இருக்கேன், என்கிட்ட இருந்து என்னானாலும் நீ தப்பிக்கவே முடியாதுன்னு கத்திக்கிட்டே வருவான். அதே நேரம் இங்க மக்களை காட்டுறாங்க. அவங்க பிரின்சஸ் ஷிரோஷிய நேர்ல பாத்துட்டாங்கல்ல, இத கொஞ்சம் கூட அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அவளை நேர்ல பாக்குறதுனால ஐயோ இவங்களையும் கிட்னாப் பண்ணிட்டானுங்களா அப்படின்னு தொண்டைகளையே கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. இங்க லூஃபி கத்திட்டு இருப்பான். அட லூசு, நீ ஏன் ஷார்க்குள்ள இருந்து வெளியில வந்த, அறிவு இருக்கா உனக்குன்னு திட்டுவானா. உடனே உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவா. என் மேல கோவப்படாத லூஃபி, எப்ப பார்த்தாலும் நீ திட்டிட்டே இருக்கன்னு தேம்பி அழுவா. பாவம் அந்த ஷார்க்கால முடியல, பக்கத்துல உட்காந்து முக்கிட்டு இருக்கும். இங்க ஊர் மக்கள்லாம் ஐயோ அவன் பிரின்சஸ் அழ வச்சுட்டான், அவன் ரொம்ப மோசம், பிரின்சஸ் ஷிரோகோஷி எவ்வளவு நல்லவங்க, அவங்கள போய் இப்படி திட்டானே, இவன் மோசமானவன் அப்படி இப்படின்னு நம்ம லூஃபிய போட்டு வாங்குவாங்க. இவ்வளவு நேரம் அமைதியா திரும்பாம நின்றுட்டு இருந்த நம்ம சஞ்சி அங்க ஊர் மக்கள்லாம் மெர்மைடு பிரின்சஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னதை கேட்ட உடனே அவ்வளவுதான் பையன் அப்படியே ஷாக்காயி, எது பிரின்சஸ் வந்திருக்காங்களா, எனக்கு பின்னாடி இருக்காங்களான்னு சொர்க்கத்துக்கு போவான். சாப்பர் பார்த்துட்டு வேண்டாம் ரத்தம் முக்கியம், திரும்பினா செத்துருவேமா அப்படின்னா நிஜமாவே என் பின்னாடி மெர்மைட் பிரின்சஸ் இருக்காங்களான்னு கேட்பான். அதைத்தாண்டா இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன், நீ திரும்பினா கண்டிப்பா செத்துருவேன், ஏன்னா நார்மல் ஆவரேஜான மெர்மைட்ஸா பார்த்ததுக்கே நம்மளால ரத்தம் கக்கி சாக போனா. மெர்மைட் பிரின்சஸ் அவங்க எல்லாத்த விடையும் பயங்கர அழகு அண்ட் கியூட். அவளை மட்டும் பார்த்தான்னா வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பாடியில இருக்க மொத்த ரத்தமும் வெளியில பிச்சுக்கும். அதுக்கப்புறம் ரத்தத்தை தேடி எல்லாம் அலைய முடியாதுமான. அவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. அவன் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த உலகத்திலேயே அழகு யாருன்னு கேட்டா மெர்மைட் பிரின்சஸ் தான். சொல்ல போனா பைரட் எம்பரஸ் போவா ஹன்காக்கை விட இவ தான் ரொம்ப அழகுன்னு கேள்விப்பட்டிருக்கான். அப்படி ஒருத்தி இவன் பின்னாடி இருக்கும்போது எப்படி அவனால பார்க்காம இருக்க முடியும்? இதுல வேற அவன் சிகரெட் ஊதிட்டு இருக்கான்ல, அந்த புகையிலேயே பிரின்சஸ் டிசைன் பண்ணுவான். பயலுக்கு எப்படியாச்சும் அவளை பார்க்கணும்னு ஆர்வம், அதனால திரும்பலான்னு ரெடி அனுப்பான். சாப்பரு கால விழாத குறையா கெஞ்சுன்னு எஞ்சுவான், வேணாண்டா திரும்பாதேன்னு. சொல்ல போனா கதறி அழுவான். அந்த டைம் சஞ்சய் கூப்பிட்டு, என்னோட வாழ்நாள் லட்சியமே இதுதான், லட்சியத்தை நிறைவேற்றாம வாழ்ற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா, அதுக்கு நான் பேசாம செத்தே போயிருவேன். அட வீணா போனவனே, உன்னோட கனவு லட்சியம் எல்லாமே ஆல்புக்கு போறதாண்டா, இப்ப என்னடா சடனா மாத்திட்ட கொய்யாலன்னு திட்டிட்டு இருக்கும் போதே திரும்பிடுவான். வேணான்னு சொல்லி சாப்பர் அப்படியே பிடிக்க போவான். ஆனா சஞ்சய் பிரின்சஸ பாத்துருவான். பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கே தெரியுது அவன் இமேஜின் பண்ணதை விட அவ ரொம்ப அழகா இருக்கான்னு. சொல்ல போனா இவ்வளவு அழகா வரைய கூட முடியாதாமா. அப்படி அவளை மொத்தமா பார்த்தவன் அப்படின்னு ஸ்பாட்லயே உறைஞ்சு போய் கல்லா மாறிடுவான். இதெல்லாம் அங்க இருக்கவங்க யாருமே கண்டுக்கல. ஷிரோகோஷியை எப்படியாச்சும் காப்பாத்தணுங்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா அங்கதான பஞ்சாயத்து. ஸ்டார்ஹட் லூஃபி வந்து பேலஸியே ஆக்குப்பை பண்ற அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளு, ஆக்குப்பையும் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவனை மீறி எப்படி இவளை காப்பாத்த முடியும்? இங்க சாப்பருக்கு சந்தோஷம் தாங்க முடியல, ஏன்னா அவன் நோஸ் ப்ளீட் ஆகி ரத்தம் எல்லாம் தீந்து போய் செத்து போயிருவான் தான் பயந்தான். இப்ப கல்லாதான மாறி இருக்கான், அதனால பஞ்சாயத்து இல்ல. ஆனா இப்ப அவன் நடந்துக்கிறது எல்லாமே புதுசா இருக்குல்ல, இதெல்லாமே மேபி அவங்க கிட்ட இருந்து வந்த ரத்தத்தால நடந்த சேஞ்சஸா இருக்கும் போலன்னு சாப்பருக்கு ஒரு டவுட். இங்க பிரின்சஸ் விடாம அழுதுட்டு இருப்பா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல லூஃபி, அதான் இப்படி பண்ணிட்டேன்னு. இங்க நம்ம லூஃபி ஹச்சி கிட்ட யார் இதை பண்ணா, ஏன் இப்படி பண்ணானுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருப்பானா. இந்த கேப்ல அவனை புடிச்சணும்னு சொல்லி எல்லாம் அடிச்சு புடிச்சு நம்மளால போட்டு அமைக்கி கெட்டி போட்டுருவாங்க. அவ்வளவுதான், ஊர் மக்கள் அத்தனை பேத்துக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. ஸ்டார்ஹட்டா புடிச்சாச்சு, இனி எந்த பஞ்சாயத்தும் இல்ல, நம்ம மெர்மைட் பிரின்சஸ காப்பாத்திட்டோம்னு. அட வீணா போனவங்களா, நாங்க என்னையா பண்ணோம், எதுக்கியா எங்களை இப்படி கெட்டி போட்டு வச்சிருக்கீங்கன்னு கேட்பான். அவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, லூஃபிய புடிச்சாச்சு. அதுலயும் ஒரு சில பேர்லாம் நாங்கெல்லாம் சீ ஹண்டர்ஸ், ஏகப்பட்ட சீ கிங்ஸ டெய்லியும் போய் வேட்டையாடிட்டு வர்றவங்க, பைரட்ஸ் எல்லாம் எங்களுக்கு பல்லு விளக்குற வேலை மாதிரி அசால்ட்டா விலைக்கு துப்பிட்டு போய்கிட்டே இருப்போம். அதனால சீ ஹண்டர்ஸ் கிட்ட எல்லாம் வச்சுக்காத, நாங்கெல்லாம் வேற லெவல்னு சொல்லி அவங்களே அவங்க மாத்தி பில்டப் பண்ணிக்குவானுங்க. சாப்பர் பச்சையா திட்டுவான், டேய் நீங்க எல்லாம் ஃபிஷர்மேன் தான், அதுக்காண்டி நாங்க ஒன்னும் ஃபிஷ் இல்ல வந்து பிடிக்கிறதுக்கு, தேவையில்லாம ஏன்டா பஞ்சாயத்து பண்றீங்க, அவுத்து விடுங்கடாமா, யாரு கேப்பா இவன் சொன்னா. அதுக்கப்புறம் ஹச்சிய பார்த்து கண்டுபிடிச்சிருவானுங்க இவன் அர்லாங் குரூப்பை சேர்ந்தவன். அதுக்கப்புறம் நேரா பிரின்சஸ் போய் நீங்க ரொம்ப சேஃபா இருக்கீங்க, இனிமேட்டு உங்களுக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்ல, அந்த பைரட்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சாச்சு, இன்னைக்கு நைட் அவனுங்களோட கழுத்தை கச்சக் போட்டுலாம், இதுக்கப்புறம் இந்த ஐலாண்டுக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாமானுங்க. பிரின்சஸ் பார்த்துட்டு அட லூசு பயல்களா, அவனுங்களால எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லடா, ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு சொல்லுவான். ஆனா அதெல்லாம் எவனும் கேட்க மாட்டான். அந்த டைம் லூஃபி நம்மள நோக்கி ஏதோ ஒன்னு பறந்து வருது, அது என்னன்னு பாருங்கம்மா. உடனே இவனுங்க நாங்க ஏமாற மாட்டோம் இல்ல, நாங்க ஏமாந்து திரும்பின அந்த கேப்ல நீங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா, நடக்காது கண்ணா நடக்காது பானுங்களா. அதுக்கப்புறம் பார்த்தா நிஜமாவே ஒன்னு பறந்து வந்துகிட்டு இருக்கும். அது வேற யாரும் இல்ல, அந்த வேண்டர்டக்கன் தான். ஷிரோஹோஷி கண்டி வெறி கொண்டு வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே பதறுவா, ஐயோ இந்த லூசு பைய வந்துட்டானான்னு. வேண்டர்டக்கனுக்கு சந்தோஷம் என்னன்னா இவ்வளவு நாளா மறைச்சு வச்சிருந்த அவளை இப்ப ஒரு வழியா வெளியில கொண்டு வந்துட்டாங்கல்ல, இனிமேட் அவ எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி அவகிட்ட ஒரு கேள்வி கேட்பான், என்னைய கல்யாணம் பண்ணிக்க உனக்கு ஓகேவா? அதுக்கு சொன்னீனா நீ சாவுல இருந்து தப்பிக்கலாம், சொன்னீனா உனக்கு சங்க கன்ஃபார்ம் சொல்லு புள்ளேன்னு சொல்லி கத்திக்கிட்டே வருவானா. அங்க சுத்தி இருந்த மக்கள்
மக்கள்லாம் பார்த்துட்டு இந்த எரும மாட்டு பையதான 10 வருஷமா அவங்க மேல ஆயுதத்தை தூக்கிட்டு வீசிட்டு இருந்தான். இந்த நாயால பிரின்சஸ் செத்து இருப்பா. ஆனா இப்ப வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறான். மென்டல் பையன். இவளாலேயே பாவம் பிரின்சஸ் 10 வருஷமா அடப்பட்டு இருந்தாங்க. இவனை விட கூடாதுன்னு சொல்லி அத்தனை பேருமே வெறிகுண்டு காண்டாவாங்க. அவன் இங்க எஸ்ங்கிற ஆன்சர் எனக்கு வேணும்னு சொல்லி கத்திக்கிட்டே வருவான். மக்களுக்கும் சரி பிரின்சஸுக்கும் சரி எல்லாத்துக்குமே ஒரே பதட்டம். ஐயோ என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ, பிரின்சஸ் என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோன்னு. அவ உடனே சொல்லிடுவா, எனக்கும் உனக்கும் செட் ஆகாது, நீ ஒண்ணு என் டைப் இல்லன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நோன்னு அர்த்தம். அவ்வளவுதான். வேண்டடக்கனோட இதயம் சுக்கலா உடஞ்சு போய் பயங்கரமா காண்டாயிருவான். இங்க மக்கள்லாம் ஒரு சைடு தொண்டையிலே ஏத்துவாங்க. இதெல்லாம் ஒரு ரீசனாடான்னு வேண்டடக்கன் முடிவு பண்ணிட்டான். 10 வருஷமா உனக்காண்டி காத்திருந்து கடைசியில என்கிட்ட நீ முடியாதுன்னு சொல்லிட்ட. அதனால நீ சாகிறது மட்டும் தான் சரி, அதுவும் என் கையால தான் சாகணும்னு சொல்லி ஆக்ஸ் எடுத்துட்டு அட்டாக் பண்றதுக்காக பாஞ்சு வருவான். இங்க மக்கள்லாம் எங்க உசுரா தியாகம் பண்ணியாச்சும் உங்களை நாங்க காப்பாத்துவோம், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, சட்டுப்புட்டு நீங்க இருந்து கிளம்புற வழிய பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா லூஃபி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ எங்கேயும் போகாத, இங்கே இரு கோல, மிச்செல்லாம் நான் பாத்துக்கிறேன்பா. ஆனா அங்க இருக்க ஆளுகள்லாம் நாங்க பைரட்ஸை என்னைக்குமே நம்ப மாட்டோம், நீயும் பைரட்டு அவனும் பைரட்டு, 2 பேருமே சாகிறது நல்லதுங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. போங்கடா முட்டா பயிலா, அவ எங்கேயாச்சும் இங்க இருந்து ஓடி போனானா அப்புறம் அவளை என்னால சேஃப்டியா பாத்துக்க முடியாது, அதனால அவ இங்கதான் இருக்கணும்னு உடனே பிரின்சஸும் புரிஞ்சுக்கிட்டு ஓகே நான் இங்கே இருக்கிறேன் நீர்வா. உடனே அந்த லூசு பயிலுக கூட்டம் எவ்வளவு தைரியம் இருந்தா நீ பிரின்சஸையே மிரட்டுவ, உன்னை பொழக்காம விட மாட்டோன்னு கையில தொடப்பக்கட்டையெல்லாம் எடுத்து அட்டாக் பண்ண வருவானுங்க. லூஃபி இருந்துகிட்டு சாரி கைஸ், எனக்கு இதை விட்டா வேற வழி இல்ல, தேவையில்லாம நீங்க தான் என் வழியில குறுக்க வரீங்க, அதனால இதை தவிர வேற வழியும் இல்லன்னு சொல்லி அவனோட ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி சுத்தி இருக்க எல்லாத்தையுமே மயங்க வச்சுட்டு செகண்ட் இயர் எடுத்து ஒரு ஜம்ப். சாப்பருக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு அடி வேற லெவல்ல விழ போகுதுன்னு. பாஞ்சு போய் ஒரே மிதி, ஜஸ்ட் மிஸ்ல அந்த வேண்டடக்கன் எஸ்கேப் ஆயிருவான். அவனுக்கு காண்டாயிரும், கொய்யால எங்க 2 பேத்துக்கு நடுவுல நுழையறதுக்கு நீ யாரா, தேவையில்லாம குறுக்க வந்து செருப்படி வாங்காத, ஒழுங்கா இங்க இருந்து போயிரு அப்படி இப்படின்னு திட்டிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் தான் அவனுக்கே புரியுது இவன் தான் ஷிரஹோஷியை வெளியில கொண்டு வந்திருக்கான்னு. இதை யோசிச்சுட்டு இருக்கும் போதே லூஃபி அலேக்க அவனை லாக் பண்ணி அப்படியே செம கான்ல அவன் பாடி அப்படியே ரோல் பண்ணுவான். என்னன்னா 10 வருஷமா இந்த பச்சை மைதாமாவை இரும்பு டோரை விட்டு வெளியில வர முடியாத அளவுக்கு பண்ணி விட்டான்ல, அதான் கையில கிடைக்கிற கத்தி ஆக்சின்னு கண்டதெல்லாம் வீசினதுனால தானே அவளால வெளியில வர முடியல, உன்னை பொழக்காம விட மாட்டேன்டாமா, அவன் நான் அவங்க 2 பேத்தையுமே கொல்லுவேன்னு கத்திட்டு இருப்பான். லூஃபி அதையும் பார்த்துலான்னு சொல்லி கம் கம் ஜெட்டுன்னு ஒரு ரொட்டேஷனை போட்டு ஓங்கி தரையில ஒரே அடி. அவன் அடிச்ச அடியில வேண்டடக்கன் முடியாம காட்டுத்தனமா முக்குன்னு முக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.